வணக்கம், மேக்ரோ மைண்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். நிறைய பேருக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய ஸ்டேட்டஸுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் லைஃப் கோலாகவே இருக்கும். நாம் என்ன பிராண்ட் ஷர்ட் போடுறோம், கையில் என்ன வாட்ச் கட்டுறோம், என்ன கார் ஓட்டுறோம், இதை பார்த்து தான் இந்த உலகம் நமக்கு மரியாதை கொடுக்கும் அப்படின்னு நம்ம தப்பாக நம்பிக்கிட்டு இருக்கோம். சமீபத்தில் வந்த லக்கி பாஸ்கர் படத்தில் ஒரு டயலாக் வரும், பணம் இருந்தாதான் இந்த உலகம் உன்னை மனுஷனா மதிக்கும். இதை கேட்கும்போது கரெக்டுன்னு தோணும். ஆனால் இது ஒரு பெரிய மாயை. உண்மையான அந்தஸ்துங்கிறது உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இல்லை, உங்கள் பர்சனாலிட்டியில் தான் இருக்கு. அது என்னன்னு இன்னைக்கு இந்த உளவியல் வல்லுநர்கள் இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கறது தான் இந்த வீடியோ. முதல்ல இந்த எக்ஸ்டர்னல் ஸ்டேட்டஸ் இது ஒரு 5 தூணில் நிற்குதுங்க. 1 பணம், சொத்து, பேங்க் பேலன்ஸு. 2 புகழ், நீங்கள் எவ்வளோ ஃபேமஸ். 3 பதவி, நீங்கள் ஒரு கலெக்டராகவோ ஒரு பெரிய பொசிஷன்லேயோ ஒரு கம்பெனியில் இருக்கிறது. 4 ஃபாலோவர்ஸ், இன்ஸ்டாகிராமில் இருக்கிற அந்த கே மற்றும் எம் கணக்குகள். 5 லக்ஸரி, ரோல்ஸ் ராய்ஸில் இருந்து ஐஃபோன் வரைக்கும். இதெல்லாம் இருந்தால் தப்பு இல்லை, ஆனால் இது மட்டுமே உங்களுக்கு நிரந்தர மரியாதையை தராது. ஏன்னா இது ஒரு மூவிங் டார்கெட். லக்கி பாஸ்கர் படத்தில் ஹீரோ கோடி கணக்கில் சம்பாதிச்சுட்டு வந்து செட்டில் ஆவார், ஆனால் நிம்மதி கிடைச்சிதா? இல்லை. ஏன்னா ஒரு கடையில் உங்களுக்கு மரியாதை கிடைக்கலாம், ஆனால் அந்த கடையை விட பெரிய கடையில் நீங்கள் சாதாரண ஆளாக தெரிவிங்க. இது மற்றவங்களோட ஒப்பீடு, கம்பேரிசன் ட்ராப். உங்கள் நிம்மதியவே அது கெடுத்துடும். சரி, அப்போ உண்மையான ஸ்டேட்டஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் இன்டர்னல் ஸ்டேட்டஸ். வெளியில் நீங்கள் கிங்காக இருக்கலாங்க, ஆனால் மனசுக்குள்ளே நீங்கள் ஒரு பிச்சைக்காரனாக ஃபீல் பண்ணலாம். இந்த இன்டர்னல் ஸ்டேட்டஸு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் உள்ளுக்குள்ளேயே கிங்காக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அது அப்படியே வெளியிலையும் ரெஃப்ளெக்ட் ஆகும். அப்படிங்கிறது தான் இந்த உளவியல் தத்துவம். இந்த இன்டர்னல் ஸ்டேட்டஸை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கான்ஃபிடன்ஸ். சில செலிபிரிட்டிங்க உலகம் முழுக்க கொண்டாடப்பட்டாலும் கண்ணாடியில் தங்களை பார்க்கும்போது நான் ஏன் அசிங்கமாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிப்பாங்க. அது கான்ஃபிடன்ஸ் இல்லை. உங்கள் குறைகளோட உங்களை நீங்கள் ஏற்றுக்கிறது தான் உண்மையான கெத்து. 2 செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஊர் உங்களை தூக்கி வைக்கிறத விட நீங்க உங்க கண்ணுல எவ்வளவு உசத்தியா இருக்கிறீங்க, அதுதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட். 3 எமோஷனல் ஸ்டெபிலிட்டி. இன்னைக்கு பாராட்டுவாங்க, நாளைக்கு அதே வாயால திட்டுவாங்க. 2க்கும் அசராம தலை தோனி மாதிரி கூலா இருக்கிறது தான் உண்மையான இன்டர்னல் ஸ்டேட்டஸ். 4 பர்பஸ். நீங்க வாழ்றதால 4 பேருக்கு என்ன பயன், அதுதான் உங்க வேல்யூ. ஏனோ தானோ எதையோ படித்தோம், ஏதோ வேலை பார்த்தோன்னு இல்லாம சுற்றி இருக்கிறவங்களுக்கு உங்களால என்ன பயன் கொடுக்கப்படுது, அதுதான் உங்களோட ரியல் வேல்யூ. இந்த ஸ்டேட்டஸை வளர்க்க 4 வழிகள் இருக்கு. இப்படிப்பட்ட இன்டர்னல் ஸ்டேட்டஸை நீங்க வளர்த்து எடுக்கிறதுக்கு ஸ்டெப் 1, நீங்க முதல்ல ஸ்கில் அப் பண்ணணும். சும்மா கண்ணாடி முன்னாடி நின்று நான் கெத்துன்னு சொன்னா அது வராதுங்க. ஒரு ஸ்கில்லை கத்துக்கிட்டு அதுல நம்ம மாஸ்டர் ஆகும்போது அது தானா நமக்குள்ள ஒரு தைரியத்தை கொடுக்கும். ஸ்டெப் 2, இன்டெகிரிட்டி. சொல்ல காப்பாத்துங்க. நாளைக்கு தர்றேன்னு சொன்னா தந்துடணும். உங்க வார்த்தைக்கு ஒரு பவர் வரணும், அதுதான் உங்க ரெப்யூட்டேஷன். செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு அவங்களே உங்களை பார்த்து கிண்டலா பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அவன் அப்படிதான்டா சொல்லுவான், ஆனால் செய்ய மாட்டான். எனக்கு அவனை பற்றி நல்லா தெரியும். அதே இன்னொரு ஆப்போசிட் கேரக்டர் இருக்கும். ஒரு ஆள் வந்துட்டு மெதுவாக தான் பேசுவார், ஆனால் கொஞ்சமாக தான் பேசுவார், ரொம்ப யோசித்து சொல்லுவார், ஓகே நான் கண்டிப்பாக செய்கிறேன் அப்படிம்பாரு. ஆனால் அந்த விஷயத்தை எவ்வளவு லேட்டாக ஒர்க் பண்ணாலும் நைட்டு முழிச்சுக்கிட்டு இருந்தாலும் கரெக்டாக செஞ்சு முடிப்பார். அப்போ அதே மக்கள் சொல்லுவாங்க, அவனை பற்றி எனக்கு தெரியும், அவன் செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக செய்வான். இதுதான் இந்த ஸ்டெப் 2, இன்டெகிரிட்டி டு கெயின் யுவர் ரெப்யூட்டேஷன். ஸ்டெப் 3, கில் த வேலிடேஷன் ட்ராப்.
மக்கள் பாராட்டுறது ஒரு போனஸ் மாதிரி தான். அதுக்காக மட்டுமே நம்ம வேலை செய்யக்கூடாது. நிறைய ஹீரோக்கள் ஒரு படம் ஹிட் ஆனதும் அதே ஃபார்முலாவை பிடிச்சிக்கிட்டு ஃபெயில் ஆகுறதுக்கு காரணமே மற்றவங்க பாராட்டணும் அப்படிங்கிறது அந்த போதை தான். ஸ்டெப் 4, கிரியேட் வேல்யூ. வசூல் ராஜா MBBS படத்தில் வர்ற அந்த துப்புரவு தொழிலாளி கேரக்டர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க செய்யற வேலை எவ்வளவு சின்னதா இருந்தாலும் அது மற்றவங்களுக்கு எவ்வளவு முக்கியம்னு உணர்ந்து செஞ்சா அந்த இடத்துல நீங்க தான் ராஜா. அது ஒரு துப்புரவு தொழிலாளியின் ஒரு உன்னத தொழிலாகட்டும், இல்லைன்னா வேற எந்த ஒரு தொழிலாகவும் ஆகட்டும், நீங்க அந்த வேலையை செய்யறதால, அது செய்யப்படக்கூடிய அந்த காரணத்தினால மற்றவங்களுக்கு என்ன நன்மைகள் விளையுது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதை உணர்ந்து ஆத்மார்த்தமா செய்யும்போது அந்த இடத்துல நீங்க தான் ராஜாவா இருப்பீங்க. இதெல்லாம் சரி பாஸ், ஆனா ஒருத்தன் என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துறானே, நான் என்ன பண்றது? சிம்பிளுங்க, சில நேரங்கள்ல சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிடணும். நீங்க பணக்காரன் ஆகிதான் அவனுக்கு பதில் சொல்லணும்னு நினைச்சா நீங்க பணக்காரன் ஆகிறதுக்குள்ள அவன் வேற எவனையாவது கிண்டல் பண்ண போயிருப்பான். உங்களுக்கான மரியாதையே இன்னைக்கே அசர்ட்டிவா நீங்க கேட்டு வாங்கிக்கணும். ஆனா எதிராளி ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தா ஈகோ பார்க்காம பல்ல கடிச்சுக்கிட்டு நகர்ந்து போறது தாங்க புத்திசாலித்தனம். இது எலான் மாஸ்கா இருந்தாலும் சரி, நம்மூர் அசோக்கா இருந்தாலும் சரி, இதுதான் யதார்த்தம். அதனால மேக்கப் போட்டு ஸ்டேட்டஸ் தேடாதீங்க. மேக் ஓவர் பண்ணி உங்க கேரக்டரை வளர்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம மேக்ரோ மைண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.